ஸோ பெமல் ஃபேக்ட்ரி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் டேடி, எங்கள் பெரியப்பா, சித்தப்பா எல்லோரும் இங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ பெமல் காம்ப்ளெக்ஸ் இது தான். ஆக்சுவலாக இங்கே தான் பஸ் ஸ்டாப்பும் இருக்கும். நான் காலேஜ் போகும்போதெல்லாம் நான் அங்கேருந்து இங்கே நடந்து வந்து பஸ்லேயே போக மாட்டோம் யூஸ்வலாக. ஷேர் ஆட்டோவில் தான் போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்களோட ஸ்கூலில் பார்த்து போகிறோம். யூசி வந்து பெம்மல் ஸ்கூலு, பெம்மல் காலேஜில் படித்தேன். ஸோ என்னோடய ஸ்கூலும் காலேஜும் பார்க்கலாமா? இது வந்து கேந்திர வித்யாலயா ஸ்கூலு. ஸோ ஆக்சுவலாக நான் இங்கே படிக்கல. நான் படித்த ஸ்கூல் வந்து பக்கத்துலேயே வருது. பெம்மல் காம்போசிட் ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் இதுதான் நான் படித்த ஸ்கூலு. ஸோ 8th-லேருந்து 10th வரைக்கும் இந்த ஸ்கூல் படித்தேன். அப்புறமா ஃபஸ்ட் பியூ, செகண்ட் பியூ காலேஜ் இங்கே தான் படித்தேன். ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பெம்மல் குவார்ட்டர்ஸு. ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பெம்மல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த குவார்ட்டர்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக எல்லார் வீட்லேயும் ஒரு மரம் கம்பல்சரி இருந்தே இருக்கும். நிறைய மரங்கள் இருக்கும். லைக் மாங்காய் மரம், சப்போட்டா பழம் மரம், அப்புறமா புளியங்காய் மரம், அந்த மாதிரி நிறைய மரம் இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக க்ரீனரி பிளேஸாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் அண்ணாங்க வந்து அந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா, ஒயிட் கலர் கல் இருக்குல்ல, அங்கே தான் எங்கள் அண்ணாங்க இருந்தாங்க. எங்கள் சித்தா எல்லாம் அங்கே தான் இருந்துருந்து. ஸோ நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் இருந்தோம். போகலாம் நம்ம. இதுதான் நாங்கள் இருந்த குவார்ட்டர்ஸ். இது இப்போ யாருமே இல்லை போல. அப்போ மாங்காய் மரம்லாம் இருந்துச்சு, ஒன்றும் இல்லை. நாங்கள் மாங்காய் மரம் தெரியுதுங்களா, அதுதான் நாங்கள் இருந்த வீடு. ஆமாம் ஆமாம், எங்கள் அண்ணன் மாங்காய் அறுக்கிறேன்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி டொமான்னு கீழே விழுந்து அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்து எல்லாரையும் பயம் கொடுத்து எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓடணும். அடுத்த நாள் சரியாயிட்டான். ஆமாம், அடுத்த நாள் சரியாயிட்டான்.
வந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற 2 கடை இது மட்டும்தான். அதையும் இப்போ சாத்தி வச்சுட்டுக்கிறாங்க. எதுவுமே கிடைக்காது. ஆமாம், நான் அங்கே தான் சைக்கிள் ஓட்டவும் கற்றுக்கினேன், பைக் ஓட்டவும் கற்றுக்கினேன். ஆனால் எங்கே பெங்களூருக்கு வந்து அதை ஓட்டுறதை கூட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் மெடிக்கல் சென்டர், பெம்மல் மெடிக்கல் சென்டர். ஸோ நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் உள்ளே தான் போகிறோம். எவ்வளோ பேர் என்ன ஒரு பெரிய யூடியூபராக நினச்சிருவாங்க தெரியல. அவுட்லுக் தான், உள்ளெல்லாம் போகிற மாதிரி இல்லை. ஆமாம், உள்ளெல்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் இங்கே பாருங்கள், ஸ்ரீ பொன்மலை முருகன் டெம்பிள் இருக்குது. இது உள்ளே போனால் மேலே போனால் முருகன் கோவில் இருக்குது. ஸோ இது கேஷுவாலிட்டி. ஸோ எமர்ஜென்சி எல்லாம் இங்கே தான் பார்ப்பாங்க. நல்லாவே இருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலு பெருசாகவே இருக்கும், உள்ளெல்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து யாருன்னா அட்மிட் ஆனால் ஃபேமிலியாக உக்காந்து எல்லாம் சாப்பிடுவோம். அப்போ கூட பிரியாணி தான் சாப்பிடுவோம். பெம்மல் மெடிக்கல் சென்டர். ஸோ கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர். ஸோ டேடியெல்லாம் வந்து பெம்மலில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம போவோம், புக்கு இருக்கும் நம்மளுக்கு. அந்த புக்கை காமிச்சோம்னா நம்மளுக்கு ஃபீஸே இல்லாமல் என்ட்ரி கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாகவே இது வந்து ஜென்ரல் யாருமே கிடையாது. எல்லாமே வந்து லைக் பெம்மல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலு. இந்த கிரவுண்டில் தான் ஆக்சுவலாக பேமெண்ட் மார்க்கெட்டெல்லாம் போடுவாங்க. ஸோ இங்கே பெம்மலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து 31st 30th பேமெண்ட் போடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே ஃபுல்லாக கடைங்க போட்டுருவாங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே கடைங்க இருக்கும். ஸோ நம்மளுக்கு வீட்டுக்கும் வேறு ரொம்ப கிட்டியாக ஜாலியாக வந்து என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கிட்டு போவோம். எல்லா கடையும் வரும். இப்போ ஆக்சுவலாக இங்கே போடுறதில்லைன்னு சொன்னாங்க, இப்போ வேறு ரோட்டில் போடுறாங்களாம். ஆமாம், இது நர்சரி ஸ்கூலு. இப்போ எந்த ஏரியாவில் போயிட்டுருக்கோம்னா டோல்கேட். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அந்தோனியார் சர்ச்சுக்கு போகிறோம், சென்ட் ஆண்டனிஸ் சர்ச். எங்கள் அக்காக்கெல்லாம் அங்கே தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ பாருங்கள் கைஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா அந்தோனியார் சர்ச், சென்ட் செபாஸ்டின் சர்ச். நாங்கள் அந்தோனியார் சர்ச்சுன்னு தான் சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இங்கே தான் எங்கள் அக்கா கூட கல்யாணம் ஆச்சு. சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. Sebastian Church, St. Antonia's Church. கௌதம் நகரில் இருக்கோம். ஸோ நாங்கள் ரொம்ப சுற்றின ஏரியா. நாங்கள் சின்னதாக இருக்கும்போது இந்த பார்க்கில் தான் வந்து விளையாடுவோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். குட்டி குட்டியாக இருந்தோம் இல்லைங்களா. ஸோ நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து இங்கே தான் விளையாடுவோம். சைல்ட்ஹுட்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது. அப்போது அந்த டைமில் ப்ரெஷர்னாவே என்னான்னு தெரியாது. இப்போது சும்மா வெளியில் போனாவே 1000 ரூபாய் வேணுமா இருக்குது. ஆனால் அப்போது ஒரு 10 ரூபாய் இருந்தால் போதும், கூட ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும், ஒரு பேல்புரி போதும், 10 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக வீட்டுக்கு போவோம். நீங்களும் உங்கள் சைல்ட்ஹுட்டை மிஸ் பண்ணுறீங்களா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.